அவரு தடித்த வார்த்தைகள் பேசியதுதான் என்ன கேட்ட கண்டெம்ட். லாயருக்கு என்ன அதே நடைமுறை ஜட்ஜுக்கும் உண்டு. லாயர் எப்படி நீதிபதியை முறை தவறி பேசக்கூடாதோ, நீதிபதியும் முறை தவறி பேசக்கூடாது. இப்போ வாங்கினாலும் கூட அந்த ஒரு மனு கொடுக்கலாம். இந்த மாதிரி சொல்லலாமா அவரே? தடித்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தலாமா அவரு? கவர்ட் என்று சொல்வதும், அவர் ஆக்டிவிஸ்ட் என்பதை நக்கல் செய்வதும், இது என்ன பேச்சு? இது அந்த கேஸை பத்தி பேசு. போன முறை அது சவுக்கு சங்கர்ல அந்த தப்பு நடந்தது. இது இவரை தலைமை நீதிபதி இவர் உள்ள பெஞ்ச் அமைச்சார். நீதித்துறையில் அது ஒரு களங்கம் என்று நான் கருதுகிறேன். அதை விசாரிக்கும் அமர்வில் நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் இருக்கக்கூடாது. அது ஒரு கேவலமான, என்ன கேட்டீங்கன்னா தன்னுடைய வழக்கை தானே விசாரித்துக் கொள்வது என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு தரம் தாழ்வுள்ளதாக நான் கருதுகிறேன். பிடிக்கல அப்படின்னா ஒரு விஷயத்தை எடுத்து அது ஒரு கதையை முடிக்கிறதுன்றது ஒரு சரியான ஒரு அணுகுமுறையாக எனக்கு தோன்றவில்லை. கோலை கவர்டுன்ற மாதிரி கிரிப்டோகிறிஸ்டின்றது என்னது என்ன கேட்டீங்கன்னா அந்த தடித்த வார்த்தைகள்லாம் வரக்கூடாது. எல்லாமே சர்ச்சை கூட. ஏன்னா இவருக்கு அரிப்பு 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 அரிப்பு. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு ஓய்வு பெற்ற நீதிபதி அரி பரந்தாமன் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். மதுரை வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களுக்கு எதிராக நீதிபதி GR சுவாமிநாதன் மேற்கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கை கடந்த ஒரு 2-3 தினங்களாக ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. உங்களை போன்ற முன்னாள் நீதிபதிகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் ஒன்றாக சேர்ந்து GR சுவாமிநாதன் அவர்களுடைய நடவடிக்கை அப்படின்றது தவறானது, வழக்கறிஞருக்கு எதிராக மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை கைவிட வேண்டும் என்ற வகையில தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறீங்க. நாம ஏற்கனவே GR சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய தீர்ப்பு குறித்து, பல தீர்ப்புகள் குறித்து நாமளே பேசியிருக்கோம். பல விஷயங்களை அதுல இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டியிருக்கிறோம். உங்கள் விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறீங்க நீங்க வெளிப்படையாகவே அந்த தீர்ப்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம். இப்ப இந்த குறிப்பிட்ட விஷயத்துல, இந்த குறிப்பிட்ட விவகாரத்துல GR சுவாமிநாதன் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த நடவடிக்கையை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அவர் அந்த நடவடிக்கை மேற்கொண்டதை எனக்கு உடன்பாடு இல்லைன்னு தான் ஊடக சந்திப்புல தெரிவிச்சேன். எனக்கு உடன்பாடு இல்லை, சரியில்லை, தவறு அப்படின்னு தான் நான் தெரிவித்தேன். வாஞ்சிநாதனோ அல்லது வேறு எந்த நபரோ, அல்லது ஹரிபரந்தாமன், ஆசிஃப் அல்லது வேறு எந்த நபரோ, நான் கூட இப்போ ஓய்வு பெற்ற நீதிபதி இருந்தால் கூட எனக்கு சட்டத்தில் இருந்து விலக்கு கிடையாது. யாராக இருந்தாலும் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை அல்லது நீதிமன்றத்தின் மாண்பை கெடுக்கக்கூடிய வகையில் ஏதோ ஒரு காரியம் செய்ததாக, பேசியதாக அல்லது எழுதியதாக அவருக்கு தெரிய வருமானால், ஒரு நீதிபதிக்கு தெரிய வருமானால், அது GR சாமிநாதன் அவர்களுக்கோ வேறு எவருக்கோ, அவங்க பண்றது என்னன்னா அவங்களுக்கு நேரடியாக நடவடிக்கை எடுப்பதற்காக அதிகாரம் இல்லை கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்ஸ் ஆக்ட்ல. அது சம்பந்தமான விவரத்தை அவர்கள் தலைமை நீதிபதிக்கு அனுப்ப வேண்டும். தலைமை நீதிபதி அதை வழக்கமாக அட்வொகேட் ஜெனரலுக்கு ஒப்பீனியனுக்கு அனுப்பி அதன் அடிப்படையில் அவர் நடவடிக்கை எடுப்பார். உங்களுக்கு அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் 2022 ஒரு வழக்கறிஞர் பண்ணார். அந்த வழக்கறிஞருக்கும் நீதிபதிக்கும் கிட்ட ஒண்ணுதான் என் கருத்து. ஏன்னா நம்ம தமிழ்நாடு இந்த மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டோட கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ரூல் 8 தெளிவா சொல்லுது, தலைமை நீதிபதி அட்வொகேட் ஜெனரலுடைய கருத்தை, ஒப்பீனியனை கேட்டு அதன்படி நடவடிக்கை எடுப்பார். நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கணும் வேணாமான்ட்டு 2022 கபில் சிபல் அவர்களின் பேரில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்க வேண்டும் என்று ஒரு வழக்கறிஞர் KK வேணுகோபால், அப்போதைய அட்டார்னி ஜெனரல் முன்னால் ஒரு மனு கொடுக்குறாரு, அனுமதி கேட்டு. யார் வேணாலும் கேட்கலாம், அது ஒப்பீனியன். இது ஒப்பீனியன், அது நீதிபதி கேட்கறது நீங்க என்னங்க சொல்றீங்கன்னு கேட்கறது ஒப்பீனியன், அதுவும் ஒப்பீனியன் தான். இந்த மாதிரி அனுமதி, அது ஒப்பீனியன் கேட்டு சொல்றாரு. அப்போ அவர் சொல்றது என்னன்னா, நீதிமன்ற மாண்பை குலைக்கும் வகையில் கபில் சிபல் சொன்னாரு, ED என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சம்பந்தமான மணி லாண்டரிங் சட்டத்தை உச்ச நீதிமன்றம் சரிதான் என்று சொன்னதை அவர் விமர்சித்ததும், அதே போல வெஸ்ட் பேக்கரி வழக்கு, அந்த ஜாஃப்ரியா அந்த அம்மா வழக்கிலே உச்ச நீதிமன்றம் குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசுக்கு கிளீன் சிட்டு கொடுத்ததை எதிர்த்தும், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வை அமைப்பதில் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய நடைமுறை நீதியை வழங்கவில்லை என்றும் சொல்லியிருக்காரு. அது நீதிமன்ற அவமதிப்புன்னு கேட்குறாங்க. அதை KK வேணுகோபால் மறுத்துடுறாரு. அப்படிலாம் இல்லை, முதல்ல சொன்ன முதல் 2 இருக்கு பாருங்க, தீர்ப்பு சம்பந்தமா சொன்னது, அது அவருடைய கருத்து, ஃபேர் கிரிட்டிசிசம். 3வது சொன்னதை பெஞ்சு சரியா அமைக்கிறதுல பிரச்சனை இருக்குன்றது
ஏற்கனவே நான் உச்சநீதிமன்ற உச்சநீதிமன்ற 4 நீதிபதிகள் வந்து 2018 சொல்லியிருக்காங்க. அதனால நான் வந்து இதுக்கெல்லாம் நான் அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. அப்போ இதுல இருந்து என்ன கருத்து வருதுன்னா, இந்த மாதிரி இருந்தா ஒரு நீதிபதி என்ன பண்ணணும்னா, ஒருத்தர் பேர் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவரா எடுக்க முடியாது. அவர் வந்து தலைமை நீதிபதிக்கு அமைச்சு தலைமை நீதிபதி அட்வொகேட் ஜெனரல் கிட்ட அதை விஷயத்துக்கு அதை அனுப்பி அதன் அடிப்படையில் அனுப்பணும், ரிப்போர்ட்டை வாங்கி அனுப்பணும். ஒண்ணு எப்ப அவரே எடுக்கலாம் நேரடியானா, அவருடைய நீதிமன்றத்தில் அவருக்கு நேராக ஏதாவது நடக்குமானா எடுக்கலாம். செயல்பட விடாம தடுக்கிறீங்க, அவருடைய மைக்க புடுங்குறீங்க, அல்லது அவர் மேல இருக்கக்கூடிய பண்டில புடுங்குறீங்க, வேற ஏதோ அங்க தகராறு பண்றீங்க, நீதிமன்றத்தில் ஏதோ ஒரு வகையில் குறுக்கிடுவதாக இருந்தால் அப்ப அவர் எடுக்கலாம். அப்போதும் கூட எடுக்கும் போது அந்த சம்பந்தப்பட்ட நபர், ஐயா இந்த பிரச்சனை உங்களுக்கு எனக்கும் வித்தியாசமா இருக்கு, நான் ஒரு மாதிரி இதை சொல்றேன், நீங்க ஒரு மாதிரியா சொல்றீங்க, நான் இப்படி செய்யலன்ற நீங்க செஞ்சேன்றீங்க, அதனால வேறு ஒரு நீதிபதிக்கு இதை மாற்றி தலைமை நீதிபதிக்கு அனுப்புங்கன்னு சொன்னா அனுப்பணும் அப்படின்னு சொல்லுது. முடிந்தவரை அதை அனுப்பணும்ன்றதுதான் சட்டத்திலேயே சொல்லியிருக்கு, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட்லயே சொல்லியிருக்கு. அதனால இதை பொறுத்தவரையில் இந்த நீதிமன்ற அவமதிப்பு சம்பந்தமான மீண்டும் ஒரு நல்ல விவாதத்தை நடத்துவதற்கு வழி ஏற்படுத்தி கொடுத்த சகோதரர் நீதியரசர் சாமிநாதனுக்கு, GR சாமிநாதனுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இப்ப இதனால தான் நம்ம சொல்றோம், இப்ப அவர் மட்டும் இல்லை, யார் அது மாதிரி பண்றதுனால அவங்களா பண்ண முடியாது, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ல பண்ண முடியாது. ஒண்ணு உலகத்துல இந்த பேர் கிரிமினல் கண்டெம்ட்னு பேரு. இந்த நடவடிக்கை இருக்கு, ஒண்ணு நீதிமன்றத்துல நேரடியாக நீதிபதியுடன் முரண்பட்டு தகராறு பண்றதோ, நீதிமன்ற நடவடிக்கைக்கு குந்தகம் விளைவிப்பதோ, இடையூறு செய்வதோ, அதுவும் அல்லது ஸ்லாண்டர் இருக்கு பாருங்க, நீங்க வெளியில ஒரு இன்டர்வியூல கொடுக்கறது அல்லது மேடையில பேசுறது, எழுதுறது, இதெல்லாம் இருக்கு. இந்த ஸ்லாண்டர் இருக்கு பாருங்க, இது வந்து கிரிமினல் கண்டெம்ட்னு சொல்றது சட்டம். இன்னொன்னு நீதிமன்ற உத்தரவை வந்து அமுல்படுத்தலன்னு வச்சுங்க, அதுக்கு பேர் சிவில் கண்டெம்ட்ன்றது. நம்ம வந்து சிவில் கண்டெம்ட்ட பேசல, கிரிமினல் கண்டெம்ட்லயும் நீதிமன்றத்துக்குள்ளார இவர் முறை தவறி நடந்துகிட்டார் என்றது GR சாமிநாதனோட குற்றச்சாட்டும் அல்ல, வெளியில பேசினாருன்றது தான். வெளியில எதுவும் பேட்டி கொடுத்தாரு, இதை கொடுத்தாரு, அந்த மாதிரி எது இருந்தாலும் அப்ப GR சாமிநாதன் அவர்கள் செய்ய வேண்டியது என்ன சட்டம் சொல்லுதுன்னா, அதை வந்து அவரு இந்த மாதிரிலாம் கூப்பிட்டுலாம் GR சாமிநாதன் கேட்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அதை அப்படியே எடுத்து தலைமை நீதிபதிக்கு அனுப்பி, ஐயா இந்த மாதிரி நீதிமன்ற மாண்பை கெடுக்கிற வகையில இந்த நபர் செய்து கொண்டு இருக்கிறார், நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு அவர் வந்து அட்வொகேட் ஜெனரலுக்கு அனுப்பி இந்த மாதிரி கேட்டு ஒப்பீனியன் கேட்டு அவருடைய ரிப்போர்ட்டை வாங்கி நடவடிக்கை எடுக்கணும். இதாங்க சட்டம். இந்த விஷயம் ரொம்ப தெளிவாக நீங்க விளக்கிட்டீங்க. ஆனா அந்த நீங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த விதிகளை மீறி வாஞ்சிநாதன் அவர்களை நேரடியாக ஒரு முறைக்கு 2 முறைக்கு அழைத்து நீதிமன்றத்துல அவர் பேசியிருக்கிறாரு. குறிப்பாக நேற்றைய தினம் GR சுவாமிநாதன் வாஞ்சிநாதன் அவர்களிடம் உரையாடிய அந்த காணொலியை கூட நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல அவர் வந்து வாஞ்சிநாதன் அவர்களுக்கு ஒரு வீடியோவை போட்டு காமிக்கிறாரு. அதோடு வாஞ்சிநாதன் அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்த முன்னாள் நீதிபதிகள், நீங்கள் உட்பட முன்னாள் நீதிபதிகள் குறித்து சில கருத்துக்கள் எல்லாம் தெரிவிக்கிறாரு. அந்த நடவடிக்கையை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதை 2ஆ பிரிச்சுக்கிறேங்க. ஒண்ணு, ஓய்வு பெற்ற நீதிபதிகள் பற்றி அவருடைய கருத்து, 2 கருத்து சொல்றாரு. ஒன்று, நேரடியாக மதுரை வந்து நான் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்திய என்னுடைய செயலை அவர் வந்து ஒரு கண்டெம்ட் என்று அவர் சொல்கிறார். நான் அதை கடந்து செல்ல விரும்புகிறேன், அதற்கு பதிலே அளிக்க. ஏன்னா கண்டெம்ட் சொல்லி அவர் நடவடிக்கை எடுக்கிறதா நடவடிக்கை எடுக்கிறதான்னு சொன்னா அப்போ வேற, அவரே இல்லைன்றாரு, அவர் விட்டுடலாம். அதே மாதிரி சந்துரு அவர்கள் வந்து அமைச்ச பிரஸ் ரிலீஸ், அதாவது இந்த நடவடிக்கை கைவிட வேண்டும், அது வந்து சட்டத்துக்கு விரோதமாக இருப்பதாக சரியல்ல என்று அமைச்ச பத்திரிகை செய்தி இருக்கு பாருங்க, அதுவும் வந்து தவறு என்று அவர் வந்து கண்டிக்கிறார். அது அவருடைய கருத்தாக நான் கடந்து செல்கிறேன். என்ன கேட்டா, அவரு வந்து தடித்த வார்த்தைகள் பேசியதுதான் என்ன கேட்டா கண்டெம்ட். லாயருக்கு என்ன அதே நடைமுறை ஜட்ஜுக்கும் உண்டு. லாயர் எப்படி நீதிபதியை வந்து முறை தவறி பேசக்கூடாதோ, நீதிபதியும் முறை தவறி பேசக்கூடாது. அவர் சட்டத்தை வழக்கை பத்தி பேசுறது வேற. வழக்க என்னையா நீ படிச்சுக்கிட்டே வரல, இந்த என்ன நீ என்ன பண்ற, உனக்கு காசு வாங்கியிருக்க, கிளையண்ட் வச்சிருக்காங்க, நீ என்ன நீ படிக்கலன்றது வேற. ஆனா நீ வந்து ஒரு கொலை கவர்டு அப்படின்பதோ, நீ ஒரு ஆக்டிவிஸ்டா, உன்னை யார் ஆக்டிவிஸ்ட்னு சொல்றேன், உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே, உன் செயல் அப்படி இல்லையே, கவர்டு, மீண்டும் நான் கவர்டுன்னு சொல்றேன் அப்படின்றதோ,
இதெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா பார்டரிங் அவரு தான் ஈஸ் வந்து கமிட்டிங் கண்டெம்ட் எங்க இருக்கு. பட் அதெல்லாம் நம்மளாம் அதெல்லாம் போய் எடுத்துக்கிட்டு இதை யாருமே இப்போ வாங்கினாலும் கூட அந்த அவர் ஒரு மனு கொடுக்கலாம், அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. என்னுடைய கருத்தை பண்ண மாட்டாங்க கருத்து. இதெல்லாம் உபயோகம் இல்லாதது. இவர் பண்ற மாதிரி அவரு ஒரு லெட்டர் எழுதலாம், இந்த மாதிரி சொல்லலாமா அவரு? தடித்த வார்த்தையை உபயோகப்படுத்தலாமா அவரு? எனவே இது இவைகள் வந்து தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். அவர் நீதிமன்றத்தில் வந்து அவர் உபயோகப்படுத்திய இது மாதிரியான வார்த்தைகள் வந்து தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். அவர் தெரிவித்த கருத்துக்கள் எல்லாமுமே வாஞ்சிநாதன் அவர்களுக்கு பின்னால் இருந்து யாரோ இயக்குகிறார்கள் அப்படின்ற வகையில ஜி.ஆர். சுவாமிநாதன் அவருடைய கருத்து அமைந்திருக்கிறது. ஒரு பெரிய நெட்வொர்க்கே இயங்குதுன்ற மாதிரியான கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு. அதை எப்படி பார்க்கிறீங்க? கிளவர்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். கிளவரா அவருக்கு யாரோ அவருக்கு வந்து பின்னால் இருந்து அல்ல அவருக்கு வந்து வரிமுறை சொல்கிறார்கள்ன்றாரு. இதெல்லாம் அவருக்கு தேவையில்லை. பின்னால்னு சொல்றாங்க, முன்னால்னு சொல்றாங்க. ஏங்க எல்லா வழக்கிலும் எல்லாரும் ஒரு ஆலோசனை பெறுவார்கள், டிஸ்கஸ் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஏன் இவரை பத்தி கேட்கவே மாட்டாரா யார்கிட்டவும்? ஒரு வழக்கை பத்தி என்ன இருக்குன்னா ஒரு சட்டம் சம்பந்தமான ஒரு பிரச்சனைகளை என்ன தீர்ப்பு இருக்கு இதெல்லாம் வந்து கேட்கறதுலையும் தப்பு இல்லைல்ல. ஆமா, இது அவரை ஏன் அதெல்லாம் சொல்றது? அதாவது அதை பத்தி என்ன கேட்டீங்கன்னா அந்த இது ஒரு அதிகமா அதெல்லாம் விட எனக்கு கடுமையா நான் சொல்றேன் அந்த 2 செய்தி தான். ஒன்று கவர்ட் என்று சொல்வதும் அவர் ஆக்டிவிஸ்ட் என்பதை வந்து நக்கல் செய்வதும் அதெல்லாம் வந்து ஒரு நீதிபதிக்கான ஒரு வேலையாக எனக்கு தெரியவில்லை. அதை தவிர்த்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இதை வந்து அது அவருடைய மாண்பை பாதிக்குதா, தனி வக்கீலுடைய மாண்பை பாதிப்பதாக நான் பார்க்கிறேன். அதுவும் மக்களுடைய மாண்பை பாதிப்பது வந்து நீதிமன்றத்தினுடைய மாண்பு தான். ஏன் நீதிமன்றத்துக்குள்ள இருந்து சொல்றாரு ஜட்ஜி, எங்கன்னா வெளியில சொல்ற வேற. அவரு எங்கேயோ பாக்குறாரு, அந்த இடத்துல பாக்குறாரு, ஏதோ அவர் டென்ஷன்ல ஏதோ சொல்றாரு. நீதிமன்றத்துல வந்து இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் என்ன கவர்ட்லாம், இது என்ன பேச்சு? இது கவர்டு, நீ ஆக்டிவிஸ்ட், அந்த கேஸை பத்தி பேசு. கேஸை பத்தி பேசுறது விட்டு இந்த மாதிரிலாம் பேசுறது என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரியல. அது சரியல்ல. என்ன கேட்டா இன்னைக்கு இறுதி இதைதான் நான் கேட்டது. நாங்க எங்கள் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் கேட்டது நீங்க விசாரிக்க கூடாதுங்க. எப்போது உங்கள் சம்மந்தப்பட்டது என்று நீங்கள் சொல்கிறீர்களோ அப்போது அதை நீங்கள் விட்டு விலகிடணும். எப்படி இருந்தாலும் சரி, அது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கொடுத்த புகார் அடிப்படையிலாக இருக்கட்டும், அல்லது அது இல்லாமலே உங்களுக்கு வேறு ஏதோ தகவல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த தகவல் அது உங்களை வந்து அவமதிப்பதாக இருக்குமானால் அதையும் நீங்க விசாரிக்க கூடாது. அது அடிப்படையான நியதிங்க. இப்போ ஒரு சம்பந்தப்பட்ட நபர் விசாரிக்க கூடாதுன்னு சட்டமும் சொல்லுது. எந்த சட்டம்? கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ஆக்டே சொல்லுது. அந்த அமைச்சா அப்படி ஒரு அனுப்பினால் அவர் தலைமை நீதிபதி ஒரு பெஞ்சை வந்து அமைப்பார். அந்த அமைக்கிற அந்த பெஞ்சில் இவர் இருக்கக்கூடாது. நியாயப்படி அவர் இருக்கிற மாதிரி இருந்தா இவர் ரெக்யூஸ் பண்ணிக்கணும். என்னுடைய கருத்து. போன முறை அது சவுக்கு சங்கர்ல அந்த தப்பு நடந்தது. இவரை தலைமை நீதிபதி இவர் உள்ள பெஞ்ச் அமைச்சாரு. அந்த தலைமை நீதிபதி ரிட்டையர் ஆகி போயிட்டாரு. அது ஒரு களங்கமாக பார்க்கிறேன். நீதித்துறையில் அது ஒரு களங்கம் என்று நான் கருதுகிறேன். அந்த தீர்ப்பு ஒரு களங்கமான தீர்ப்பு. நான் வந்து சவுக்கு சங்கர் வந்து கரெக்டா தப்பான்னு இல்லை. அவர் பேசினாரா, அவர் தண்டிக்க பண்ணுமாலாம் இல்லை. அவரை விசாரித்த முறை, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நடத்திய முறை நிச்சயமாக நீதிமன்ற வரலாற்றில் கண்டிக்கத்தக்கது என்று நான் கருதுகிறேன். அதை விசாரிக்கும் அமர்வில் நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் இருக்கக்கூடாது. நாளைக்கு வாஞ்சிநாதன் விசாரிக்கக்கூடிய அமர்வு ஒன்று வந்தா அதுல சுவாமிநாதன் அவர்கள் அந்த அமர்வில் இருக்கக்கூடாது. அமர்வுல வந்து தலைமை நீதிபதியும் அமைக்கக்கூடாது, அவரு தான் அமைக்கக்கூடாது. அப்படி அமைச்சாலும் இவரை கண்டி என்ன பண்ணணும்னா ரெக்யூஸ் பண்ணணும். பாருங்க கவா என்ன பண்ணாரு. இப்ப யஷ்வந்த் வர்மா அவர் கேட்கிறாரு, அவரை அந்த ஒரு இன்ஹவுஸ் என்கொயரி இருக்கேங்க, 3 நீதிபதிகள் கொண்ட விசாரணை அமைத்தது தவறு, அதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை, அந்த ஃபைண்டிங்ஸ் தவறெல்லாம் வாதாடும் போது அதை அமைச்சர் சஞ்சீவ் கண்ணா. ஆனா கவாய் சொல்றாரு, நானும் அதுல என்ன கன்சல்டேஷன் நடந்தது, அதனால நானும் அந்த அமர்வுல உட்காரலன்னு அவரு அவளைக்கிறாரு. அதாங்க நீதிபதிக்கான அழகு. அந்த அந்த இதை வந்து சொல்லவே தேவையில்லை. அது ஒரு கேவலமான, என்ன கேட்டீங்கன்னா தன்னுடைய வழக்கை தானே விசாரித்துக் கொள்வது வந்து என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு தரம் தாழ்வுள்ளதாக நான் கருதுகிறேன். நீங்க இன்னொருத்தர் விசாரிச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தா அது ரொம்ப மரியாதைக்குள்ளது. இதுக்கு டிஃபென்ஸா அவர் என்ன சொல்றாரு ஜி.ஆர். சுவாமிநாதனை பொறுத்த வரைக்கும், நான் ஒரு வீடியோவை பார்த்தேன், அந்த வீடியோவில் என்னை வந்து சாதி ரீதியாக அணுகக்கூடிய நபர் அப்படின்ட்டு வாஞ்சிநாதன் பேசியிருந்தாரு.
அந்த சமயத்துல ஒரு வழக்கு என் முன்னாடி வருது. அந்த வழக்குல வந்து வாஞ்சிநாதன் ஒரு பார்ட்டிக்கு ஆதரவாக ஆஜராகக்கூடிய வழக்கறிஞராக இருந்தாரு. அதை பார்த்த உடனே எனக்கு அந்த வீடியோ ஞாபகம் வந்துச்சு. அதன் அடிப்படையில அவர் இன்னும் அதே ஸ்டாண்ட்ல தான் இருக்கிறாரா இல்லையா அப்படின்றத தெரிந்து கொள்வதற்காக நான் அவரை அழைத்தேன். இது தவறு இல்லை அப்படின்னு ஜி.ஆர். சுவாமிநாதன் சொல்ற இந்த விளக்கத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க? ரெண்டு விஷயங்க. ஒண்ணு, அந்த வழக்குல அவர் இருக்காரா இல்லையான்றத ரிஜிஸ்ட்ரியில கேட்டாலே சொல்லிடுவாங்க. அப்படியே ஒரு தட்டு தட்டி அங்க ஒரு முன்னாடியே பெஞ்ச் கிளார்க் இருப்பாரு, எக்ஸ்டர்னோ இருப்பாங்க, போய் ரிஜிஸ்டர் ஒரே செகண்ட்ல அதை தெளிவுபடுத்திடுவாங்க. அது இல்லாம எந்த நபருக்கு, எந்த கட்சிக்காரருக்கு வாஞ்சிநாதன் ஆஜரானாரோ அவருக்கு வேற வகையா அங்க ஆஜராகிறார். அவர் பேர் அன்னைக்கு காஸ்ட் லிஸ்ட், உயர் நீதிமன்றத்தினுடைய வடக்கு பட்டியல்ல வேற பேர் இருக்கு, வாஞ்சிநாதன் பேர் இல்லை. 24/7/2025 அன்னைக்கு. அதுக்கப்புறம் அவருக்கு எப்படி சந்தேகம் வரும்? 24/7 இல்லாதப்ப அதுக்கு முன்னாடி அவர் இருந்திருக்காரு, மாற்றிக்கிறாரு. அதுக்கு அவர் கேட்கணும், புதுசா வந்திருக்காருல அந்த வக்கீல், ஏங்க நீங்க எப்படி அவர் சொல்ல போறாரு, ஆமாங்க இதுக்கு முன்னாடி வாஞ்சிநாதன் தான், நான் இல்லைன்ட்டு. அதுக்கு போய் அவர் ஏன் சம்மன் பண்ணா தெரியல. அதுக்கப்புறம் ஞாபகம் வருதேன்ட்டு ஏதோ அந்த ஒரு சினிமா பாட்டு மாதிரி ஒரு ஞாபகம் வந்தா என்ன பண்ணணும்னா, நேரா கூப்பிட்டுலாம் கேட்கக்கூடாது. அவர் ரிப்போர்ட் எழுதணும். அதை வச்சு ரிப்போர்ட் யாருக்கு எழுதணும்? நான் என்னடா இவர் என்ன பெருசா சொல்றது, இவருக்கு என்ன சட்டம் தெரியும் அப்படின்லாம் நான் அதுக்காக சொல்ல, நான் இதை சட்டத்தில் இருக்கிறத சொல்றேன். அவர் என்ன எழுதி தலைமை நீதிபதிக்கு அனுப்பணும். இப்ப நீங்க இப்ப அதான் செஞ்சிருக்காரு. இப்ப அவர் இப்பதான் செஞ்சிருக்காரு. அதை முதல் நாளே செய்யணும். அவர் இங்க தனியா செய்யணும். இங்க இந்த வழக்கோட சம்பந்தப்பட்டதல்ல. ஏன்னா இந்த வழக்கில் அவர் வந்து அந்த ரிட் அப்பீல்ல தான் அந்த பெஞ்ச் உட்காருது. இது வந்து கண்டெம்ப்டுக்கான பெஞ்ச் அல்ல. இதுல இவர் பேர் இந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கான பெஞ்ச் அல்ல. என்ன கேட்டா பக்கத்துல இருந்த நீதிபதி கூட அப்போ அவரே கூட ரெக்யூஸ் பண்ணி இருக்கணும்ன்றது என் கருத்து. அந்த நீதிபதி ராஜசேகர் அவர்கள் சொல்லிடுறோம், ஐயா இதெல்லாம் நம்ம எனக்கு நம்ம விசாரணைக்கு உட்பட்டதல்ல. நம்ம விசாரணை வந்து ரிட் அப்பீல், ரிட் ஒரு சிங்கிள் ஜட்ஜ் போட்ட உத்தரவு பேர் அவர் அப்பீல விசாரிக்கிற அமர்வு அது. இதெல்லாம் கூப்பிட்டு நம்ம ஏன் விசாரிக்கிறோம் அப்படின்றத அவர் சொல்லி இருக்கணும். பரவாயில்ல, அது ஒண்ணு அவர் அமைதியா இருந்திருக்காரு. ஏன்னா அவர் ஒரு ஜூனியர் ஜட்ஜி தான் வந்திருக்காரு. அதுக்காக நான் அதை பெருசாக்கல. ஆனால் இந்த முறை தவறானது என்பதை தான் நாங்கள் சுட்டி காண்பித்தோம். அதை எங்களுடைய கடமையாக கருதுகிறோம். அதில் தவறு இருப்பதாக நினைக்கவில்லை. அது முறைப்படி செய்ததான் சொல்றோம். இப்போ வாஞ்சிநாதன் பண்ணது ரைட்டா தப்பான்றதெல்லாம் இல்லை, அது முறைப்படி பண்ணுங்கன்னு சொல்றோம். நீ சவுக்கு சங்கர் கூட நீ முறைப்படி செய்யலன்னு தான் இப்போதும் குற்றம் சாட்டுகிறேன். சவுக்கு சங்கர் வழக்கில் ஜி.ஆர். சுவாமிநாதன் விசாரணையில் இருந்து தண்டனை கொடுத்தது. கொகாய் எப்படி வந்து அந்த பெண் ஒரு பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளானதாக சொல்லி கொகாய் பேர்லயே குற்றச்சாட்டு கொடுத்த போது அது நீதிமன்ற அமர்வுக்கு வந்தபோது அங்க உட்கார்ந்தார்ல, அது உலகம் முழுவதும், இந்தியா முழுவதும் எல்லாரும் ஒரு கண்டன குரல் எழுப்பப்பட்டது. ஏன்னா அவர் தலைமை நீதிபதின்றதுனால கூடுதலாக அது கவனத்துக்கு வந்தது. இவர் தலைமை நீதிபதியா இருந்தா இன்னும் அதே மாதிரி வந்திருக்கும். ஏன்னா அது சவுக்கு சங்கர் விஷயத்திலேயே கூட நாம் அப்ப கூட சொன்னேன், இந்த முறை தவறானது என்பதை நான் சொன்னேன். வேறு ஒரு அமர்வு அவருக்கு இதே தண்டனை கொடுத்திருந்தால் அல்லது தண்டனை கொடுக்காம இருக்கலாம், என்ன ஆகுன்னு தெரியாது. அதை பற்றி நான் சொல்லவில்லை. அப்படின்னா இவரை வந்து இப்போ அவருக்கு பிடிக்கல அப்படின்னா ஒரு விஷயத்தை எடுத்து அது ஒரு கதையை முடிக்கிறதுன்றது வந்து ஒரு சரியான ஒரு அணுகுமுறையாக எனக்கு தோன்றவில்லை. நான் இருந்த பீரியட்ல யார் பேர்லையும் கண்டெம்ட் இஷ்யூ பண்ணது இல்லைங்க. 7 ஆண்டுகள்ல யாரு பேர்லையும் கண்டெம்ட் இஷ்யூ பண்ணதில்லை. ஏன் அதான் நான் சொல்றேன் பாருங்க, சிவில் கண்டெம்ப்ட்னு பேரு. அது பேர் என்ன, உத்தரவை வந்து அமல்படுத்தலன்ட்டு. அதுல கூட நோட்டீஸ் அனுப்பி வந்த உடனே அமல்படுத்துன்னு சொல்லிட்டு அமல்படுத்துவாங்க, தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். அவ்வளவுதான். நீ அமல்படுத்தாட்டிக்கு அப்படின்லாம் சொல்றது இல்லை. உன்னை செயலில் அமைச்சிடுவான்னு கூட நான் சொன்னதில்லை. ஏன்னா அமல்படுத்திடுவாங்க. ஏன்னா உங்க ஆர்டர் வந்து அமல்படுத்துற மாதிரி தான் அமல்படுத்துறாங்க. எல்லாத்தையும் அப்பீல் போய் தடவாங்க ஆர்டருக்குன்ட்டு அதை செஞ்சுட்டு போயிடுவாங்க. அது வந்து சிவில் கண்டெம்ட். அது ஆனால் கிரிமினல் கண்டெம்ட்டா இருக்கும்போது நீங்க வந்து அமைதியா நிதானமா செயல்படணும். நான் கிரிமினல் கண்டெம்ட் யார் பேருன்னு எடுத்தது இல்லை. இவர் எல்லாம் 22வது இது இவருக்கு. இன்னும் எடுத்திருக்காரான்னு தெரியாது. சரி, சவுக்கு சங்கர் ஒரு கரும்புள்ளி, நீதித்துறையில் வரலாற்றில் கரும்புள்ளி. 2வது கரும்புள்ளி வாஞ்சிநாதன் வழக்குல ஜி.ஆர். சுவாமிநாதன் நடைமுறை என்று நான் கருதுகிறேன். ஜி.ஆர். சுவாமிநாதன் சாதிய ரீதியாக அணுகுகிறார், சாதிய ரீதியாக பயாஸ்டா இருக்கிறார் அப்படின்னு வாஞ்சிநாதன் தன் மீது குற்றச்சாட்டு வைப்பதாக ஜி.ஆர். சுவாமிநாதன் சொல்றாரு. இந்த சமயத்துல ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் ஒரு பிரைவேட் ஃபங்க்ஷன்ல பேசின வீடியோ இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல சர்க்குலேட் ஆயிட்டு வர்றதை நம்மளால பார்க்க முடியுது. அதுல அவர் பல கருத்துக்களை சொல்றாரு. அதுல ரொம்ப முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, சனாதன தர்மத்தின் அடிப்படையில் வாழக்கூடிய ஒரு நபர் தவறு செய்ய மாட்டார். அதோடு சேர்ந்து அதே வீடியோல இன்னொன்னு சொல்றாரு, அந்த குறிப்பிட்ட நபருக்கு ஒரு நீதிபதி தண்டனை வழங்கி இருக்கிறார். 6 மாதம் கொடுக்க வேண்டிய தண்டனையை 18 மாதமாக வழங்கி இருக்கிறார்.
ஏனென்றால் அவருடைய உருவத்துல, அவருடைய தோற்றத்துல அவரை பார்க்கும் பொழுது அவர் ஒரு சனாதனவாதி அப்படின்றத அந்த நீதிபதி தெரிந்து கொண்டு அவர் அப்படி சொல்றார். அவர் குடுமியும் பஞ்சகட்சமும் அணிந்திருந்த பிராமணர் என்பதால் அவருக்கு 6 மாதத்துக்கு பதிலாக 18 மாதம் தண்டனை கொடுத்தா சொல்றாரு. இந்த இதை பார்த்து விட்டு உங்களை மாதிரி சட்டம் தெரிந்த சில வழக்கறிஞர்கள் பெருசா அதை சிலாகிச்சுட்டாங்க, ரொம்ப ஜோக்கா சொன்னாங்க. என்ன இவர் நுண்ணலும் தன் வாயால் கெடுப்பாங்க, தவளையும் அதே மாதிரி இவர் இவரே போய் என்னன்னா, ஒண்ணு இவர் மேஜிஸ்ட்ரேட்டை இப்ப எப்படி வாஞ்சிநாதன் பேரில் என்ன குற்றச்சாட்டை சுமத்துகிறாரோ அதே குற்றச்சாட்டை இவர் மேஜிஸ்ட்ரேட் பேர்ல சுமத்துகிறார். இவர் சுமத்துறாரு. ஏன்னா அந்த கட்சிக்காரர் சொல்ல இவர் சொல்றாரு. அந்த ஏன் தண்டனை கொடுத்தாரு அந்த மேஜிஸ்ட்ரேட் 18 மாசம்? ஏன்னா இவர் பிராமணர்களை தொட்டு கொடுத்தாருன்றாரு. அப்ப ஜாதியை பார்த்தா அவர் தீர்ப்பு சொன்னார் அந்த மேஜிஸ்ட்ரேட்ன்றது ஒரு செய்தி. இன்னொன்னு என்னன்னா, இவர் இப்ப ஜட்ஜு, வக்கீலான்னு கூட பேசக்கூடாது. ஏன் என்ன பிரச்சனைன்னா, நீ உன் கட்சிக்காரனுக்கு நியாயம் பண்ணல. என்ன நியாயம் பண்ணலன்னு வச்சீங்க? இப்போ இவர் சொன்னதன் அடிப்படையில வழக்கை மீண்டு ஆரம்பிக்கலாம். ஏன்னா யார் அந்த ஆக்சிடென்ட் பண்ணது? யார்? இவர் என்ன சொல்றாரு? ஆக்சிடென்ட் பண்ணது பஞ்சகட்சம் கட்டிய குடி வச்ச நபர்ல ஒரு அம்மா லேடி, அவங்க சகோதரி தான் பண்ணியிருக்காங்க. அப்ப வழக்கு யார் பேர்ல போடணும்? இவர் சொல்றதே யாருக்கு விடுதலை கிடைக்கணும், யாருக்கு தண்டனை கிடைக்கணும்? அது அவருக்கு தானே கிடைக்கணும், அது அந்த அம்மாவுக்கு தானே வரணும். அந்த அம்மா தானே வழக்குல எதிரியா இருக்கணும். அதனால வழக்கை மீண்டும் துவக்கலாம். இப்போது வழக்கு மீண்டும் வக்கீல் சொன்னாலும் துவக்கலாம், நீதிபதி சொன்னாலும் துவக்கலாம். அப்போ அந்த அந்த மாதிரி அப்படி துவக்கும் போது அந்த பஞ்சகட்சம் கட்டியவர் தவறாக தான் ஆக்சிடென்ட் நடந்ததாக தகவல் கொடுக்கறதுனால அதுவும் ஒரு குற்றச்சாட்டாக செய்யலாம். ஏன் இதை இவருக்கு சொல்றாருன்னு எனக்கு புரியல. இது தேவையா? அவருக்கு என்ன அதில் சொல்ல வர்றது அடிப்படையான கருத்து, மேஜிஸ்ட்ரேட் ஜாதி பார்த்து தீர்ப்பு கொடுத்தாருன்றது. அப்ப என்ன நான் சொல்ல வரேன்னா, இந்த சமூகத்தில் சாதி பொய் ஓடி போய் கிடக்குதுன்றதை அவரே ஒத்துக்கிறாரு. அப்புறம் என்ன, அவர் இல்லாம தான் மகிழ்ச்சி. அவர்கிட்ட இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவர் தான் நல்லது. அவருக்கு இல்லைன்றத மக்கள் கிட்ட நினைக்கணும், எல்லாரும் நினைக்கணும், சாதாரண மக்கள் நினைக்கணும். இந்த நீதிபதிக்கு அப்படிலாம் இல்லைன்னு எல்லாரும் ஜனங்களுக்கு தெரியுங்க யார் யார் என்னன்றதை வேற பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆமா, எச்சில் உலகில பொருள்லாம் இவர் சொல்றாரு. சொன்ன உடனே அது ஒரு விமர்சனத்துக்கு வருது. ஏன்பா நீ இப்படி சொல்ற அப்படின்ட்டு. அதாவது கேட்டா சொல்ற, பிராமணர் சாப்பிட்ட எச்சில் இல்லைன்னு சொல்ல, கோயில்ல இருக்க எச்சில் இல்லைன்றாரு. என்ன இதெல்லாம் என்ன? இது விவாதத்துக்கு வருது, அதனால நம்ம இதை சொல்றோம். அப்புறம் இன்னொரு அந்த கன்னியாகுமரி வழக்குல பிரிஸ்ட் சம்பந்தமான வழக்குல எனக்கு அந்த பிரிஸ்ட் தண்டனை கொடுக்கறது அதை பத்தி எல்லாம் எனக்கு ஆட்சேபம் இல்லை. கிரிப்டோ கிறிஸ்டியன் என்ன வார்த்தை அது? இப்ப நீ சொல்ற மாதிரி எப்படி இப்போ என்ன வழக்கு வாஞ்சிநாதன்ல சொல்றீங்கல்ல, அது பேர் என்ன, கோலை கவர்டுன்ற மாதிரி கிரிப்டோ கிறிஸ்டியன்றது என்னது? என்ன கேட்டீங்கன்னா அந்த தடித்த வார்த்தைகள்லாம் வரக்கூடாது நீதிபதி கிட்ட இருந்து. என்ன கிரிப்டோ கிறிஸ்டியன் வாட்டே? அது எங்க இருக்கு சட்டத்துல? கிரிப்டோ கரன்சி மாதிரி கிரிப்டோ கிறிஸ்டியனா? அது என்ன பேசுறது? நீ என்ன ஜட்ஜின்ற தொட்டி எத்தனை நாளைக்கு ஜட்ஜியா இருக்க போறோம் ஒவ்வொருத்தரும்? அது மனசுல அதை மறந்துடக்கூடாது. அதனால இந்த மாதிரி இது விமர்சனத்துக்கு உள்ளாகுது. நீதிபதி பத்தி யாருன்னா பேசுறாங்களா? ரொம்ப 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 ரேரா தான் இருக்கு. இவருடைய தீர்ப்புகள் அடிக்கடிக்கு இந்த பிரச்சனைக்கு உள்ளாகிறது. அப்போ விமர்சனத்துக்கு வருது. விமர்சனம் பண்றதை தாண்டி எனக்கு அவருக்கு நமக்கு தனிப்பட்ட முறையில் எந்த விதமான விரோதமும் நிச்சயமாக இல்லை. அதான் அந்த வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல இருந்து இந்த கேள்வி எனக்கு எழுது. அதாவது குற்றம் செய்த நபர் ஒருவர், ஆனா அதை ஏற்றுக்கொண்ட நபர் இன்னொருவர் அப்படின்றத தெரிந்து கொண்டே ஒரு வழக்கறிஞர் அந்த நபருக்காக ஆஜராகி அந்த நபருக்கு விடுதலை பெற்று தருவது அப்படின்றது ஒரு அந்த எத்திக்ஸ் இருக்குல்ல, வழக்கறிஞர்களுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்குல்ல, அதை அந்த எத்திக்ஸை மீறிய செயல் அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? அதை எப்படி பார்க்கிறது? அந்த நபர் இன்னைக்கு ஒரு நீதிபதியாக மாறி இருக்கிறாரு. நீதிபதியா இருந்து தான் பண்ண சட்டவிரோதமான செயலை அவர் சுட்டி காமிக்கிறாரு. அது சட்டவிரோதமானது, இவர் பண்றது இல்ல. அந்த அந்த அம்மாவுக்கு விடுதலை கொடுத்தது தப்பு, அவருக்கு விடுதலை கொடுத்தது தப்பு. அவரு ஆக்சிடென்டே பண்ணலையே, அவருக்கு என்ன விடுதலை? ஆக்சிடென்ட் பண்ணது யாரு? இவரே சொல்றாரு ஆக்சிடென்ட் அந்த அம்மா. அப்போது மீண்டும் வழக்கு விசாரிக்கப்படணும். சார், கொலை பண்ணதா குற்றச்சாட்டு என் பேர்ல வருது. கடைசியா யாரு அப்படின்றதுல என்ன கொடுக்குறதுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு கட்டத்துல மீண்டும் என்ன தெரியப்படுது, இன்னொருத்தருன்னு சொன்னா அவர் பேர்ல தான் விசாரணை நடக்கணும். இவ்வளவு தெளிவா சொன்ன நீதிபதியே சொன்ன, சாதாரண ஆளுங்க உயர் நீதிமன்ற நீதிபதியே சொன்ன. எனவே இதெல்லாம் தேவையில்லாத பேச்சுகள் இருக்கு பாருங்க. அதான் இதுல வர பிரச்சனையே. என்னமோ போனா பேசினா பரவாயில்ல, அந்த கருத்து கூட யாருக்கு உடன்பாடு இருக்காது. யார் எந்த நபரும் எந்த மனிதனும் தவறு செய்யலாங்க. இதுல ஒன்றும் இல்லை. வேதம் படிச்சவனும் தவறு செய்யலாம், வேதம் படிக்காதவனும் தவறு செய்யலாம், சனாதானி தவறு செய்யலாம், சனாதானி இல்லாதவனும் தவறு செய்யலாம்.
அது வந்து மனித இயல்பு, தவறு செய்வது, அவ்வளவுதான். அதில் போய் இதை பார்த்துக்கிட்டு, ஏன்னா அவர் ஏற்கனவே என்ன சொன்னாரு, தமிழ் தாய் வாழ்த்துக்கு சாமியார் எழுந்திருக்க வேண்டாம், சாமியார் எழுந்திருக்க வேண்டாம், இது அதெல்லாம் கிடையாது. நீ எழுந்து நிக்கலன்னா அதை ஒன்றும் விட்டுட்டு போகலாம். ஏன்னா தமிழ்நாடு அரசு விட்டுட்டு தான் போச்சு. அவர் பேர் ஒன்று குற்றப்பத்திரிக்கைலாம் ஒன்றும் தாக்கல் பண்ணல. பொதுமக்கள் தான் காரி முடிஞ்சாங்க. என்ன நீ ஒரு சாமியாரே நீ இப்படி பண்றியன்னு சொல்லி. அதனால இதெல்லாம் அவருக்கு அதில் அந்த வழக்குலையும் நான் மீண்டும் பல முறை அதை சொல்லியிருக்கேன். அது கூட விமர்சனத்துக்கு வந்த வழக்கு என்னன்னா, அந்த வழக்கிலே வந்து ராமேஸ்வரத்தில் வந்த வழக்கு, ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய சங்கர மடத்தில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து இவர் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு எழுந்து நிற்காதுக்கு அந்த ஆஃபீஸில் போய் அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய ஜனங்க தகராறு பண்ணுறாங்க நாம் தமிழர் கட்சி. அப்போ அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சங்கர மட ஆஃபீஸில் அவங்க பேரில் அத்துமீறி எங்கள் அலுவலகத்தில் நுழைந்தார்கள், கிரிமினல் ட்ரெஸ்பாஸ்ம்பாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த எஃப்ஐஆரை வந்து ரத்து பண்ண சொல்லி வழக்கு போடுறாங்க. வழக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது, புலனாய்வு நடந்துகிட்டு இருக்கும்போது 2 தரப்பான ராசி ஆகிறாங்க, 2 பேரும் காம்ப்ரமைஸ் வராங்க. அப்ப காம்ப்ரமைஸ் வந்து அது ஒரு லைன் தாங்க உத்தரவு. போத் பார்ட்டிஸ் entered into compromise is taken on record, the FIR is quashed. அவ்வளவுதான். அவரு 4 பக்கம் தீர்ப்பு எழுதுறாரு. சாமியார் உட்கார்ந்துகிட்டே இருக்கலாம், அவர் நிஷ்டையில இருக்கலாம், இதெல்லாம் கேட்காங்களா? ஏன்னா சங்கராச்சாரியத்தில் எஃப்ஐஆர் இருக்கு, அப்படித்தான் ரைட். அப்போ இவர் வந்து எல்லாமே சர்ச்சை கூட. ஏன்னா இவருக்கு அரிப்பு அந்த எங்கேயான அப்படி வரும்போது இவர் எழுதினார்னா முழுக்க சரியானது. சங்கராச்சாரியத்தில் எஃப்ஐஆர் போட்டிருந்தா அதை ரத்து பண்ணுவதில் எனக்கு ஆட்சேபனையே இல்லை. எனக்கு ஒன்றும் நிச்சயமாக எஃப்ஐஆர் தேவையில்லைன்னு நான் கருதுவேன். அதுல ஏங்க என்னை மாதிரியே ஒரு என்னை விட கூடுதலாக வந்து நாத்திகரான கேபி சிவசுப்பிரமணியன் தான் சங்கர மடத்தின் அக்கௌண்ட்டை முடக்கிறது தப்புன்னு உத்தரவு போட்டவர். ஏன்னா சங்கராச்சாரியார் வேறு, சங்கர மடம் வேறு. நீங்கள் சங்கராச்சாரியார் கொலை செய்ததற்காக நடவடிக்கை எடுக்கப்படலாம். மடம் என்பது ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தில் பல பேர் நம்பி இருக்கிறார்கள். அதை முடக்குவது, அதனுடைய கழுத்தை நெரிப்பது தவறு என்று சொன்னவர் வந்து ஒரு நாத்திகர். அதை மறக்க வேண்டாம். அதே கருத்து எனக்கு தான். அதனால இதுதான் முக்கியமானது. இந்த பரந்த மனப்பான்மை ஐயா ஒவ்வொருத்தரும் இருக்கட்டும், அவருக்கும் இருக்கட்டும், அதான் சொல்றேன். இறுதியாக அவர் பேசின அதே அந்த மேடையில டிமோகிராஃபி, தற்போது இருக்கக்கூடிய அந்த டிமோகிராஃபில ஏதாவது ஒரு சேஞ்ச் ஏற்படுற வரைக்கும் தான் வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷனை மதிக்க முடியும், பாதுகாக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒன்று கருத்தை சொல்றாரு. அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அது தவறுன்ற பலமுறை அது ஏற்கனவே பேசியே இருக்கேன், உங்களோட பேசியிருக்கணும், வேற யாரோட. அதை வந்து அதை ஏன்னுங்க இது என்ன, இது எப்படி ஒரு எப்படி இருக்கவே முடியாது. இந்த பக்கம் ஒரு அரை பர்சன்ட் கூட போகும், அந்த அரை பர்சன்ட் கூட போகும், இல்லை 1% கூட போகும். இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா உலகம் முழுவதும் ரிலிஜியன் இஸ் லூசிங் இட்ஸ் வந்து ரெலவன்ஸ். இன்னைக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரிலாம் இட்ஸ் லூசிங் இட்ஸ் ரெலவன்ஸ். இப்போ இருக்கக்கூடிய அமெரிக்காவோ அல்லது இங்கிலாந்தோ பிரான்ஸோ அங்கே வந்து கிறிஸ்தவ மதம் இங்கே மாதிரி ஆட்சி செய்யுது. இங்கே மதம் மாதிரி அங்கே மதம் பிரச்சனையை பேசுகிறார்கள். நான் சீரியஸாக கேட்குறேன், கிடையாது. ஏன்னா மதம் வேறு, மதம் வந்து அரசிடமிருந்து முழுக்க அகற்றப்பட்டு விட்டது. இங்க மாதிரி அரசுடன் நெருக்கமாக இல்லை. இங்க கும்ப மேளா, இது இப்ப கன்னியாகுமரி யாத்திரை, இந்த மாதிரிலாம் அங்கெல்லாம் இங்க எனக்கு புரியலையா, தனிப்பட்ட பிரச்சனையாக பார்க்கப்படுது. யாருன்னா தனிப்பட்ட பிரச்சனையா பண்றது ஆட்சேபனே இல்லைங்க. இங்க நடக்குது. யாருன்னா 10 லட்சம் பேர் கூடுறாங்க தமிழ்நாட்டில் மதுரை சித்திரை திருவிழா, ஏன்னா பிரச்சனை இருக்கு. ஆனா உத்தரப்பிரதேசத்துல கூடனா ஏன் பிரச்சனை வருது? இங்க முஸ்லீம் கடை வைக்கிறான், கிறிஸ்டின் கடை வைக்கிறான். அந்த திருவிழாவும் போது யாருன்னா ஆட்சேபனை பண்றாங்களா? அதெல்லாம் விப்பப் பண்ணணும்னு நினைக்குது ஒரு குரூப், ஏன் இந்துத்துவ குரூப், எனக்கு தெரியல. எனவே இந்த விவாதம் தான் அடிப்படையான விவாதமாக பார்க்கிறேன். எனவே இந்த டெமோகிராபிக் பற்றி அவருடைய கருத்து அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானதாக நான் கருதுகிறேன். ஏன்னா கன்வர்ஷன் இஸ் பர்மிட்டட், ஆர் அது இல்லாம நேச்சுரல் பர்த் ரேட்டை கூட ஒரு கம்யூனிட்டி குறையலாம், அல்லது வேறு காரணங்களால ஒரு பர்சன்டேஜுக்கு வந்து மாறுபடலாம். இதெல்லாம் வந்து ஒரு இஷ்யூவா சொன்னா என்ன? அது எதுக்கு கான்ஸ்டிடியூஷன், எதுக்கு இருக்கு இந்த அரசு? அது தட் வில் டேக் கேர். யாராவது ஒருவர் வந்து இங்க இந்த சமநிலையை வந்து குலைப்பார்களானால் இந்த அரசு அதை கவனிச்சுக்கும். ஆனால் இல்லை இப்ப என்ன ரேஷியோ இருக்கு அதே இருக்கணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அது எப்படி சொல்ல முடியும் என்ன கேட்டாங்க? அதான் நான் சொல்றேன், வரும் காலத்தில் மதம் என்பதே அதனுடைய ரெலவன்ஸை இழந்துடும் அப்படின்றத இன்னைக்கு மேற்கத்திய உலகத்தில் கிறிஸ்தவ மதம் அதனுடைய ரெலவன்ஸை இழந்துடும். லிவிங் டுகெதர்ன்றது என்ன? சர்ச்சில் திருமணம் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம்.
பேப்டிசம் கிடையாது. அப்புறம் என்ன இருக்கு? பேப்டிசம் கிடையாது, சர்ச்சில் கிடையாது, எவரி சண்டே எல்லாம் போறது கிடையாது. ரிலிஜியன் லாஸ்ட் இட்ஸ் ரெலவன்ஸ் என்ன கேட்டா. அங்க மக்கள் வந்து நாத்திகவாதிகள் ஆயிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். அவங்கவுங்க வேலையை அவன் பார்த்துட்டு இருக்கான். வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருப்பான். வீக்கெண்ட் ஆனால் ஃபேமிலியோட போயிடுவான். சண்டே நீ சர்ச்சுக்கு போக மாட்டான். வீக்கெண்டை யூ வில் என்ஜாய் வித் இஸ் ஃபேமிலி. திங்கக்கிழமை காலையில் வந்து வேலைக்கு வருவான். ஏன் அவன் வந்து எதை பற்றியும் கவலைப்படுறது இல்லை. அது அவன் தன் வாழ்க்கையை பற்றி கவலைப்படுகிறான். அது அந்த மாதிரி ரிலிஜியன் லாஸ்ட் இட்ஸ் ரெலவன்ஸ். தனிப்பட்ட முறையில் அவன் நினைச்சானா போட்டோம், வேணாம். அங்கே கூட போகிற இடத்துல அவர் சர்ச்சுக்கு போகிறாரு, மாஸ்க்கு போகிறாரு, போய் டெம்பிளுக்கு போனால் போட்டோம். அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு பிரச்சனை தான் மதம் என்பது. சாதி ஒழிக்கப்பட வேண்டியது, சாதி அடையாளங்கள்லாம் ஒழிக்கப்பட வேண்டியது. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.